ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி ஜாக் F4 மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது டெய்லர் ஷாப் மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வீட்லேயுமே நமக்கு வாங்க முடியும், இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரண மிஷினில் உட்காரும் போது முதுகு வலிக்கும், கை வலிக்கும், அது எதுவுமே இந்த மிஷினில் இருக்காது. தைக்க தெரியாதவங்க கூட இந்த மிஷினில் உட்காந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் தைச்சிடலாம். பிடிக்காதவங்க கூட இதில் உட்காந்தாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷின் தான் இது கரண்ட்டுமே ரொம்பலாம் செலவாகாது. நார்மலாக நமக்கு எப்படி மோட்டர் மிஷினுக்கு செலவாகுமோ அவ்வளோதான் செலவாகும். வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். இது நல்லா குண்டு ப்ளக் பாயிண்ட்னால ஹை வோல்டேஜ். ஸோ ஃப்ரிட்ஜுக்கெலாம் போடுற மாதிரியான அந்த ஒரு ப்ளக் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷினை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு நீடில் உள்ளே போயிட்டு வெளியே வரும். இது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஸ்விட்ச்சு. நீங்கள் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் இந்த ஹோல்டர் நம்ம மிஷினோட ஹெட்டை சரித்து பார்க்கும்போது இதோட மிஷினோட வெயிட்டை ஃபுல்லாக தாங்கிறது அந்த சின்ன ஹோல்டர் தான். பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருக்குங்களா, அது ஒயர் போகிறதுக்கு. அதே மாதிரி இதை நீங்கள் சிசர் உள்ளே போகிறதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ த்ரெட் எப்படி நம்ம ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 த்ரெட்டு ஹோல்டர் நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். பாபின் சுற்றுறதுக்கு ப்ளஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு த்ரெட்டு சேஞ்ச் பண்ணாமல் இதுலேருந்தே மாற்றிக்கலாம். த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன ஒரு ஹோல் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் எப்படி மாட்டியிருக்கேன்றதை ஒன்று ஒன்றா பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட தையல் வராது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த கோர்க்கிறதையுமே பின்னாடி போடாமல் முன்னாடி போட்டிங்கனாலுமே ஸ்டிச்சிங் வராது. இது நம்ம ஒரு டைம் தான் மாற்ற போகிறோம். ஸோ அதனால் ஒரு டைமே கரெக்டாக மாட்டிக்கோங்க. வேறு த்ரெட்டு சேஞ்ச் பண்ணாமல் சேம் த்ரெட்லேருந்தே நம்ம வேறு த்ரெட்டு எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சின்ன ட்ரிக் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே தான் உங்களுக்கு த்ரெட்டை நீட்டில் விடணும். உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி ஒரு லைட் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. பவர் கூட்டியும் வச்சுக்கலாம், குறைச்சும் வச்சுக்கலாம். இந்த பவர் லைட்டிங் நம்ம டேபிள் டாப் மிஷினில் ஆன் பண்ணாலே லைட்டு ஆட்டோமேட்டிக்காக எரியும். பட் இந்த மிஷினில் அப்படி கிடையாது. நம்ம தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு நல்ல பெரிய செட்டிங்ஸ் தான் அது. இந்த பட்டன் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது யூஸ் ஆகும். ஸோ நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது பாபின் சுற்றுறதுக்கு சேம் கலர் த்ரெட்டு 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா மெயின் த்ரெட்டை கழட்டாமையே நீங்கள் அங்கேருந்து இங்கே பாபின் சுற்றிக்கலாம். இதோட ஃபங்க்ஷனிங் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது ஆயில் ஸ்ப்ளிட் பண்ணுறது. உள்ள ஆயில் இருக்கா இல்லையான்றது நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சிடும். ஆயில் இருந்துச்சுன்னா வெளியவே ஸ்ப்ளிட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கீழே உள்ள பல்லை தூக்குறது. பல்லை தூக்கிட்டு நம்ம துணியை வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இது. பாபின் சுற்றும் போது இதுவும் நமக்கு மேலே கீழே போயிட்டு வரும்ல, ஸோ இதை மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பாபின் சுற்றுற வரைக்கும் ஸ்டாப் ஆகி நிற்கும். இது த்ரெட்டோட டைட்னஸை கூட்டி குறைக்கிறது. நமக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ டைட்னஸ் இருக்கோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது மிஷினோட ஸ்பீடு, ரன்னிங் ஸ்பீடை கூட்டுறது குறைக்கிறது. மேக்ஸிமம் நீங்கள் 16ல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10ல் வச்சு ஒரு 12ல் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அது கூட சரியாக தான் இருக்கும். இது உங்கள் ஸ்டிச்சிங்கோட அளவை டைட்னஸை கூட்டி குறைக்கிறது. 2ல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3ல் வச்சிங்கன்னா நீங்கள் லைனிங் இந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக பிரிக்கிறதுக்கு அந்த ஸ்டிச் கரெக்டாக இருக்கும். கீழே உள்ளதை அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பினா மட்டும்தான் திருப்ப முடியும். இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் தான் திருப்பும், இன்னொரு சைடு திருப்ப முடியாது. அதே மாதிரி அந்த கீழே உள்ளதை ப்ரெஸ் பண்ணி தான் பேக் ஸ்டிச்சும் போடுவோம். அதுக்கும் அது யூஸ் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா சாக் பீஸ், நீடில், த்ரெட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இது ஆடட் அட்வான்டேஜ் தான். இது ஒரு நம்ம டேப் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸு இல்லை எதாவது ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி டேப் எடுக்க வேண்டாம் அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்டை மேலே தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் காலுக்கு நேராக வரும். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கீழே லிஃப்ட் பண்ணேன்னா மேலே தன்னாலே தூக்கும். இதுதான் பெடல். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண வரவங்கக்கிட்டே நீங்கள் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களே ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை எனக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்களே ஸ்க்ரூவை கழட்டி மாட்டிக்கலாம். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு.
ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து மாற்ற முடியாது, அது அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மிஷினோட ஹெட்டை தூக்கி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல காலை வச்சுட்டு தூக்குனீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கீழே விழுகாது. ஸோ அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் கீழே காலை வச்சுட்டு மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு நாப் காமிச்சேன் தெரியுமா, அதில் வந்து அந்த மிஷின் வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். இதுதான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுற இடம். நீங்கள் கடையிலே போய் கேட்டிங்கன்னா மிஷினுக்குன்னு சொல்லிட்டு ஆயில் இருக்கும் தனியாக. ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயை திருப்பி ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கருப்பானாலும் நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் திருப்பி விட்டீங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை கழட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை எண்ணெய் கீழே வந்துடும். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லாக எண்ணெயும் கீழே கொட்டிடும். அதனால் நீங்கள் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை நீங்கள் கழட்டினீங்கன்னா மேலே உள்ள எண்ணெய் ஃபுல்லாக கீழே ஃபில்ட்ராகி வந்துடும். நீங்கள் புதுசாக வேறு எண்ணெய் மாற்றிக்கலாம். கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் பாட்டிலோட விலை வந்து 130 கிட்ட இருக்கும். அதில் ஹாஃப் ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நூலை ஃபுல்லாக கழட்டாமே வந்து நம்ம வேறு நூல் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ அதை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மெயின் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த த்ரெட்டை திருப்பி இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த த்ரெட்டை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு வந்து ரொம்ப குண்டாக போடாமல் கொஞ்சம் லேஸாகவே போட்டுக்கோங்க, பட் டைட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப குண்டாக போடுறீங்கன்னா அந்த ஹோல்குள்ளெல்லாம் நுழையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெல்லிஸாக போட்டுக்கோங்க, அதே சமயம் டைட்டாகவும் இருக்கட்டும். இப்போ லேஸாக முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் த்ரெட், நம்ம இப்போ என்ன த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம இழுத்துகிட்டே வரலாம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேமராவில். ஸோ ரொம்பவே ஸ்லோவாக இழுத்துகிட்டே வாங்க. இவ்வளோ தான் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து த்ரெட் மாட்டிடலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக மாட்டிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். நூலை ஃபுல்லாக கலட்டி மாட்டணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து அந்த நீடில் கிட்ட வரும்போது த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக உள்ளே விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம த்ரெட்டை வந்து நீடில் விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே என் 2 கையுமே மேலே தான் இருக்குது. ஸோ காலை வச்சு நான் கீழே லிஃப்ட் பண்ணேன்னா அந்த ஃபுட் தன்னால் லிஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் பட்டன் எதுக்கு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நூல் ஒருவேளை உள்ளே இருந்துச்சு உங்களுக்கு நூலை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீல் சுற்ற தேவையில்லை. அந்த பட்டனை அமுக்குனாலே போதும், நூல் மேலே நீடில் வந்து மேலே வந்துடும். அவ்வளோதான் இன்ஷால்லா. இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.